ஹலோ விவேக். அமெரிக்காவில் உள்ள வடப்பகுதியில், அதாவது பனாமா கால்வாய்க்கு பக்கத்தில் அமைஞ்சது தான் இந்த பெருமிடா முக்கோணம். இது மிகப்பெரிய ஒரு மர்மம் இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த பகுதிக்கு போற எந்த ஒரு விமானமும் கப்பல் திரும்பி வந்ததே இல்லையா. அப்படி நூற்றுக்கணக்கான கப்பல்கள், நூற்றுக்கணக்கான விமானம் காணாம போயிருக்கு. இதுக்கு பலவிதமான காரணங்கள் அடிக்கிட்டே போனாலும் இதுவரையிலும் உண்மையான காரணங்கள் வெளிவரவே இல்லை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில் ஏகப்பட்ட விஷயம் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல கொலம்பஸ் இந்த பகுதியை கடந்து போகும்போது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அதுதான் இந்த திசை காட்டு கருவி சுத்தம் வேலை செய்ய கரகரம் சுத்திட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாரு. இதனால ஆராய்ச்சியாளர்கள் பயங்கரமா அப்பவே குழம்பி போயிருந்தாங்க. இருந்தாலும் அந்த பெரும் விபத்துல இருந்து தப்பிச்சு வந்தவர் தான் கொலம்பஸ். அதுக்கு பிறகு 1872ல மேரி ஜெலஸ்டி அப்படின்ற ஒரு கப்பல் பயணிகளை ஏற்றிட்டு போயிருக்கு. அப்படி போகும்போது அந்த கப்பல் மிகப்பெரிய ஒரு விபத்துல சிக்கி இருந்ததா, அந்த கப்பல் திரும்ப வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1918 வருஷத்துல USS என்ற கப்பல் ஆயிரக்கணக்கான மக்கள் ஏத்திட்டு புறப்பட்டிருக்கு. அப்படி போன கப்பலும் திரும்ப வரவே இல்லை. அதுக்கு பிறகு 1945ல 5 ராணுவ விமானம் அந்த வழியா பறந்திருக்கு. அந்த 5 ராணுவ விமானங்களும் திரும்ப வரவே இல்லை. 1949 வருஷம் ஜமைக்கா நாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய பயணிகள் விமானம் சென்றிருக்கு. அதுவும் 50 பயணிகளோட சென்றிருக்கு. அந்த விமானமும் திரும்ப வரல. இப்படி நூற்றுக்கணக்கான விமானம், கப்பல்கள் அந்த பக்கம் போறது, காணாமல் போனது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு விஞ்ஞானிகளுக்கு. இதுக்கு பிறகுதான் விஞ்ஞானிகள் அந்த பகுதியில் என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பல விதங்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு குழப்பம், கீழே மீத்தேன் இருக்கு, அதனால ஏற்படுற மிகப்பெரிய குழப்பம். அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில ஏலியன் இருக்காங்க. அந்த ஏலியன் வேற்றுக்கிரகவாசிகள் இங்க மனிதர்கள் வரதை பிடிக்காம அப்படியே கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பூமி கீழே வேறு ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்துல உள்ளவங்க இவங்க ஈர்த்து போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அந்த பகுதியில் பலவிதமான குழப்பங்களோட ஆராய்ச்சி நடந்துட்டே இருந்தது. இப்படி ஆயிரக்கணக்கானோர் அந்த பகுதிக்கு போயிட்டு காணாம போயிருக்காங்க. பலி வாங்கி இருக்கு அந்த இடம். இந்த நேரத்தில் தான் புரூஸ் கனன் என்ற ஒரு விமானி அந்த பகுதியிலிருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அவர் சொன்ன அதிர்ச்சியான தகவல் தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத விடையும் கண்டுபிடிச்சாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் விமானத்துல பயணம் செஞ்சேன், திடீர்னு கருமேகங்கள் பயங்கரமா சூழ்ந்தது. அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த வழியில என் விமானம் திசை காட்டும் கருவி பயங்கரமா சுத்திட்டே இருந்திருந்தது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பெரிய ஒரு சுழல் மாதிரி ஒரு பகுதி தெரிஞ்சது. அந்த பகுதிக்கு போன பிறகு 20 நொடிகள்ல 16 கிலோமீட்டர் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அப்படியே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொன்னாரு. எவ்வளவு ஃபாஸ்டா போயிருக்குன்னு நினைச்சு பாருங்க. அவ்வளவு பயங்கரமான நிகழ்வு நடந்திருக்கு. இதுக்கு பிறகுதான் நான் வெளியில வந்த பிறகு ஏதோ பொத்துன்னு கீழே விழுந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனாலும் சமாளிச்சு அந்த விமானத்தை மேல கொண்டு வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடத்தப்படுது. இப்பதான் சேட்டலைட் மூலமா அந்த பகுதியில் என்னதான் இருக்குன்றத ஆராய்ச்சி பண்றாங்க. அருங்கோண வடிவத்துல மிகப்பெரிய ஒரு மேகம் இருக்குது. இது எப்படி இங்க வித்தியாசமா இருக்குது அப்படின்னு ரொம்ப கீழே போய் பார்க்கும்போது அங்க மிகப்பெரிய அளவுல, அதாவது 50 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மேக சூழல் அங்க இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 170 கிலோமீட்டர் வேகத்துல அந்த மேக சூழல் சுத்தியே இருக்குது. அதனாலதான் அந்த பகுதிக்கு போற எந்த ஒரு கப்பலும் எந்த ஒரு விமானமும் உள்வாங்கப்படுது. உள்வாங்கப்பட்ட அடுத்த நொடியே அந்த விமானமும் கப்பலும் கடல்ல மூழ்கடிக்கப்படுது, சுத்தி போயிடுது. இதுல 100ல 1 கூட தப்பிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது அப்படின்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இதனால ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த பெருமிடா முக்கோணத்துல என்ன இருக்குதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கரமா சிரமப்பட்டிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். சரி, இதெல்லாம் தாண்டி அங்க ஏன் இந்த திசை காட்டும் கருவி இதெல்லாம் செயல்படவே இல்லைன்னா, அதீத காற்றழுத்தம், அதீத தீவிரமான காற்றழுத்தம், தீவிரமான செயல்பாடு காரணமா எந்த ஒரு கருவியுமே செயல்பட முடியாத நிலைக்கு அங்க தள்ளப்படுது. வெளியில உள்ள எந்த ஒரு சக்தியும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அது கட்டுக்குள் வச்சிருக்கு. அந்த ஒரு 50 கிலோமீட்டர்ல உள்ள போனா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பயங்கரமான நிகழ்வுகள் அங்க நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான கப்பல்களும் விமானங்களும் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி விமானிகள் சொல்றாங்க. அடுத்ததா திபெத். நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பகுதி தான் திபெத். உலகின் கூரை என்றே அழைக்கப்படுது. அதுக்கு முக்கிய காரணம், உலகத்திலேயே உயரமான ஒரு இடத்துல இருக்கிறது தான் திபெத். அதாவது பூமிக்கு தரைமட்டத்திலிருந்து 4000 மீட்டருக்கு அதிகமா இருக்கு. அதாவது 14000 அடி உயரத்துல இந்த திபெத் பீடபூமி இருக்கு. இந்த திபெத்தின் மேல் பகுதியில் தான் விமானம் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திபெத் தான் உலகின் கூரை என்று அழைக்கப்படுது. இதை நீங்க ஸ்கூல் புத்தகத்திலே படிச்சிருக்கலாம். ஆனா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உலகத்திலே மிகவும் உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரம் கூட இங்கே தான் இருக்குது. அதே போல உலகத்திலே உயரமான மலைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால தான் இங்க விமானம் பறக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த திபெத்தோட நிலப்பகுதி சராசரியா 14000 அடி உயரத்துல இருக்குது. ஆனா முக்கியமா ஒரு விமானம் 40000 அடிக்குள்ள ஒரு விமானம் பறக்கும். ஆனா இவ்வளவு உயரத்துல பறக்குதே, அப்ப திபெத் மேல பறந்தா என்ன அப்படின்னு கேட்கலாம். அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. விமானம் 30000 அடி உயரத்துல பறக்கும் போது, அதாவது ஏதாவது அவசரம் இல்லை, ஏதாவது விபத்து அப்படின்னு அறிஞ்சாங்கன்னா விமானிகள் உடனடியாக தரைக்கு இறக்கணும். அதுக்கு என்ன, தரைக்கு இறக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு 10000 அடி உயரத்துல பயணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும். அதுதான் கேபின் டிப்ரெஷன் என்ற ஒரு நடைமுறையும் இதுதான். ஆனா திபெத்தோட சராசரி உயரமே 14000 அடி அப்படிங்கும் போது எப்படி விமானம் 10000 அடியில பறக்க முடியும்? இதனாலதான் இந்த பகுதியில விமானம் பறக்கிறதுல அப்படி 10000 அடியில
வந்து பயணிச்சாதான் விமானிகளுக்கு அந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து கொடுக்குறாங்கல்ல, அந்த ஆக்சிஜன் வந்து அந்த காத்து இயற்கையாவே வந்து வரும். அந்த காத்து வந்து நமக்கு வந்து கிடைக்காமலே போயிடும். அதே மாதிரி விமானத்தை தரையிறக்கிறோம், அந்த திபெத் பகுதியில் இறக்குறோம், விமானத்தை ஓட்டி செல்றோம்னா அது எங்கேயாவது பெரிய பெரிய மலைகளில் மோதி சிகரங்களில் மோதி விமானம் வந்து உடைஞ்சு விபத்துக்குள்ளாகும். இது மட்டும் இல்லாம திபெத் பகுதியில் வந்து விமான நிலையம் கிடையாது, அதிகமாக கிடையாது. அதாவது அவசர நிலைக்கு வந்து ஏதோ 1-2 மட்டும் தான் இருக்கு. இப்பதான் வந்து அந்த பகுதியில் ஏதாவது போனுச்சுன்னா அவசரமா இறங்கிறதுக்கு விமான நிலையமும் கிடையாது, அங்க வந்து ஆபத்துல சிக்கும். இதே நேரத்தில் அந்த பகுதியில் இறங்கி மலையில வந்து சைடில் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதீத சத்தம், அதாவது இந்த சத்தங்கள் எல்லாமே வெளியில வந்து போகாம அந்த அரௌண்ட்ல சுத்திட்டு இருக்கிறதால இதுவும் விமானத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்தது அந்த பகுதியில் பறக்கிற விமானத்தோட எரிபொருள் உறையும் சூழ்நிலை ஏற்படும். இதனாலேயே மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்றாங்க. குறைஞ்சது 47 டிகிரி செல்சியஸ் நமக்கு வந்து தேவை, ஒரு விமானத்துக்கு தேவை. அதே நேரத்தில் அங்க வந்து அதுக்கும் கீழே அங்க பயங்கரமான குளிர் பிரதேசமா இருக்கிறதால அங்க வந்து எரிபொருள் வந்து சீக்கிரமே உறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில விஷயம் என்னன்னா, இந்த பகுதி சீன நாட்டால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. சீன நாடு நாங்க தான் ஆண்டுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க.